ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஒரு வாரம் முன்னால் ஏதோ வேலை இருக்குது, கீழே போகலான்னு என் ஃப்ளாட்லேருந்து கிளம்பி லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டிலேருந்து, தட் இஸ் பக்கத்து ஃப்ளாட்லேருந்து ரொம்ப இருமல் சத்தம் கேட்டது. அப்போ ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 months பேக்கு தான் ஒரு புதுசாக கல்யாணம் ஆன 2 பேர் ஐடியில் வேலை பண்ணுறவா. அவள் குடி வந்திருந்தா. எனக்கு தெரியும். ஒன் ஆர் 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஐயோ, என்னமோ சின்ன பசங்க தானே இருக்குது, என்ன உடம்பு சரியில்லையா, என்ன கேட்போம் நம்ம பெரியவாளாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் பெல் பண்ணேன். அந்த பொண்ணு தான் வந்து கதவை திறந்தது. பாவம், ரொம்ப மூஞ்சிலாம் ஜிவு ஜிவுன்னு இருந்து தலையெல்லாம் ஒரு கலைஞ்சு போய் ரொம்ப டயர்டாக தெரிஞ்சா. என்னம்மா விஷயம் அப்படின்னு. இல்லை பாட்டி, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப தலைபாரம், தலையெல்லாம் வந்து, அப்புறம் மூக்கு வந்து மூச்சு விட முடியல, பிளாக் ஆகிருக்கு, ரொம்ப இருமல், தொண்டையெல்லாம் ரொம்ப கரகரன்னு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா டாக்டர் கிட்ட போகலையா அப்படின்னு. இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் ஒரு 3 days வெயிட் பண்ணி பார்க்கலாம், டோலோ சாப்பிடு, எடுத்தோடனே அவங்க ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுத்தாலும்னா கஷ்டம், அதனால் 3 days வெயிட் பண்ணி அப்புறம் சரியாக போகலன்னா போகலான்னு சொன்னார். அதுக்கு தான் பாட்டி நான் இங்கேயே ஆற்றுல இருக்கேன், டோலோ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியாம்மா, உனக்கு ஏதாவது இந்த கை வைத்தியம், அந்த காலத்து நாட்டு மருத்துவம், பாட்டி வைத்தியம்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா, பிலீஃப் இருக்கா, அதெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவியா அப்படின்னா. ஐயோ, கண்டிப்பாக சாப்பிட்றேன். எங்கள் ஆற்றுலேயும் எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் அந்த காலத்தில் கொடுப்பா. நானாக பரியாசம் பண்ணுவேன், கஷாயம்லாம் சாப்பிடலாம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ ஓகே, நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதோட வேல்யூலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு பண்ண தான் தெரியாது அப்படின்னு. சரி, நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் செஞ்சுன்னு வந்து கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போனேன். எங்கள் ஃப்ளாட்டுக்கு போனேன். அங்கே வந்து என்னோடய பால்கனியில் குட்டி குட்டி பாட்டில் வந்து நான் வந்து நிறையா ஓமவல்லி, துளசி, அப்புறம் வெத்தலை, அதெல்லாம் மூலிகை செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டேன். அப்புறம் ஆற்றுக்கு வந்து தேடி பிடிச்சி கொஞ்சம் சித்திரத்தை அண்டு அதிமதுரம் தேடி மூலிகை டப்பாலேருந்து தேடி எடுத்தேன். அதையும் நசுக்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் நான் எப்போவுமே இந்த மூலிகை பவுடர்லாம் ஸ்டாக் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஏன்னா அடிக்கடி உடம்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திப்பிலி, மிளகு, சுக்கு, கடுக்காத்தோல், அப்புறம் வந்து அதிமதுரம், சித்திரத்தை, இதெல்லாம் பொடி பண்ணினது. அதாவது மிளகையும் சுக்கையும், மிளகையும் திப்பிலியும் மாத்திரம் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டேன். பாக்கி எல்லாம் நல்லா நசுக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி, அந்த பொடி நைஸாக வஸ்திராயம் பண்ணுறேன்னு சொல்லுவாள், அது மாதிரி நல்லா நைஸாக பொடி பண்ணி அதை ஸ்டாக் வச்சுருப்பேன். அந்த பொடி கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் 8 வெத்தலையை பறிச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் அந்த கஷாயம் போட்டிருந்தேனே, அது 1/3 குறைஞ்சிருந்தது. அதை நல்லா ஒரு பெரிய டம்ளரில் எடுத்துன்னு போனேன். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, இதை பாருமா, இது வந்து கஷாயம், இது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, இதில் வந்து கொஞ்சம் ஹனி போட்டு டெய்லி ஒரு ounce 2 வேளைக்கு நல்லா சூடு பண்ணி சாப்பிடு, அது மாதிரி சாப்பிடு. அப்புறம் இந்த பொடி இருக்குது, இது நல்ல சூரணம். இதை வந்து வெத்தலையில் வந்து ஒரு சிட்டிகை போட்டுன்ட்டு கொஞ்சம் ஒரு ட்ராப் ஹனி விட்டு நல்லா குழச்சி அந்த வெத்தலையோடு சேர்த்து மடித்து 2 வேளை சாப்பிடு. தினம் 2 வேளை சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். உனக்கு வந்து அது நாளைக்கு வந்து கீரைக்காரி வரைச்சி அவகிட்ட கேட்குறேன், தூதுவளை கொண்டு வான்னு சொல்கிறேன். அந்த தூதுவளையை என்ன பண்ணு, நீ வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட எசன்ஸையும் 2 வேளை குடி, அது பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 2 வேளை குடித்தா போகிறோம். அப்புறம் நைட்டில் வந்து பாலில் மிளகை இடித்து போட்டு மஞ்சள் பொடியும், நல்லா ஆர்கானிக் மஞ்சள் பொடி வாங்கிக்கோ, நல்லா கொதிக்க விட்டுட்டு, அமேசானில் வந்து பாம் சுகர் கேண்டின்னு பனங்கள் கண்டு கிடைக்கிறது, அதை வாங்கி அதை போட்டு அந்த சூடாக பாலை வந்து அந்த பனங்கள் கண்டு போட்டு மிளகு பாலை குடி. இதெல்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு பண்ணினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும். ஒன்று மூக்கு வழியாக சளி வெளியில் வரும், இல்லை இருமல் வழியாக கோழை வெளியில் வரும், வெளியில் துப்பிடும். எதுவுமே ரெண்டுமே இல்லைன்னா மோஷன் வழியாக போகும். யூ வில் ஃபைண்ட் அந்த ரிலீஃப் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி ஒரு வேளை கிடைக்கலன்னா உனக்கு ஸ்ட்ராங்காக இன்ஃபெக்ஷன் லங்ஸில் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே தடா பண்ணக்கூடாது, நீ உடனே டாக்டர்கிட்ட போயிடணும். நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுது. நான் அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கல.
இப்போ நேத்திக்கு திருப்பி வந்து அதே மாதிரி லிஃப்ட்டுக்கிட்ட நான் கீழே இறங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மேலே ஏறி ஆஃபீஸ் விட்டு வந்தது. வந்தோடனே பார்த்தா மூஞ்சிலாம் நல்லா தெளிவாக இருந்தது. என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு. ஐயோ பாட்டி, நானே உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நான் நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. எனக்கு 2 நாள்லேயே சரியாக போச்சு. நீங்கள் கொடுத்த மெடிசின், நீங்கள் சொன்ன அட்வைஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 நாள்லேயே சரியாக போச்சு. நான் என் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அவள் சொல்லியிருக்கா, ஒரு நாள் உங்கள் ஆத்துக்கு வருவேன், எனக்கு அந்த பாட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, அவள் சில குறிப்புகள்லாம் கேட்டிருக்கா. எனக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் ஒரு ஹாலிடே அன்றைக்கி வரேன், எனக்கு எழுதி கொடுங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மாதிரி சின்ன குழந்தைகள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கு எழுதி கொடுங்கோ, நான் அவளுக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. தாராளமாக சொல்லுமா, நான் என்ன டாக்டரா அதெல்லாம் இல்லை. எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா கை வைத்தியம், அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அந்த கை வைத்தியம் நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இது ஈஸியாக கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. ஆன்டிபயோட்டிக் எத்தனையோ கெமிக்கல்ஸ் இருக்குது, நம்ம தான் அதெல்லாம் அவாய்டு பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு அது போகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது. நம்ம லங்ஸில் இருக்கிற பயங்கர இன்ஃபெக்ஷன்லாம் ஆன்டிபயோட்டிக் தான் வெளியில் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மட்டும் டாக்டர்கிட்ட போகிறத அவாய்டு பண்ணலாமேன்னு நாங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்ப்பேம்மா. சரிம்மா, நீ சரியான வரலாம், ரொம்ப சந்தோஷங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி போச்சு. ஸோ இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். ரொம்ப அதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். சரி, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ரொம்ப ஒரு 2 பேர் எப்போவும் நம்ம அந்த ஃப்ளாட்லேருந்து வாக்கிங் போவாளாம். ஒரு தடவை போயிருக்கச்சே யாரையோ ஒருத்தரை மீட் பண்ணாராம். இந்த ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஏ மீட் பண்ணாராம். மீட் பண்ணிவிட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பியை பார்த்து சொன்னாராம். பி சொன்னாராம், ஆமாம் எனக்கும் இருக்குது அப்படின்னு. உடனே ஏ சொன்னாராம், நீங்கள் என்ன ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இல்லையே. வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா? இல்லையே. இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? இல்லையே. பின்ன என்ன, எப்படி உங்களை பார்த்தேன் அப்படின்னு. இல்லையே, நான் எதுலேயும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கேன். அடிக்கடி ஒரு ஃபங்க்ஷனில் ஆகட்டும், இல்லை ரோட்டில் ஆகட்டும், அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் எனக்கு, ஓ ஆமாம் ஆமாம், எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுத்து, சாரின்னு. இப்படி இருக்குது உலகம். அந்த மாதிரி வந்து பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃபேஸ்புக்கும் இந்த சோஷியல் மீடியா நம்மளை மறைச்சிருக்கு இல்லையா? அது நிஜம். சரின்னு சொல்லி அவள் 2 பேரும் வாக்கிங் கண்டினியூ பண்ணலாம். சார், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜோக் சொல்லுங்களேன் அப்படின்னு ஏ கேட்டாராம். பி சொன்னாராம், ஒரு பூனைக்கு முன்னால் ஒரு தட்டில் மீனையும் ஒரு டம்ளரில் பாலையும் வச்சா பூனையோட கண் எது மேலே இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். ஏ சொன்னாராம், ஐயோ எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிவிடுங்க ஆன்சர்ன்னு. பி சொன்னாராம், எங்கே இருக்கும், அது மூஞ்சியில் தான் அது கண் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணாராம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஜோக் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இப்போ ஜோக்குன்னு சொன்னாராம். ஏ சொன்னாராம், சரி சொல்லுங்க. செல்ஃபோனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டாராம். உடனே இந்த பி திருபுருன்னு முழிச்சாராம், என்னென்னு புரியலையேன்னு. ஒன்றும் இல்லை, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்ஃபோனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. ஓஹோன்னு சிரித்து பண்ணலாம். உங்களுக்கு சிரிப்பு வருதா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.